பிரச்சாரம் சீனாவோட போட்டி போடக்கூடிய நாம வெறும் 7 அணு உலையத்தான் நிறுவ திட்டமிட்டு இருக்கோம். இன்னைக்கு சீனா 27 அணு உலைய அவங்க நாட்டுல நிறுவிட்டு இருக்கா. 1 இல்ல 2 இல்ல 27 அணு உலைய சீனா நிறுவிட்டு இருக்கா. வெறும் 7 நிறுவிக்கிட்டு அதுல ஒன்ன கிரக பிரவேசம் செய்யறதுக்குள்ள இத்தனை கூத்தடிக்கிறான். இவனுக்கு சேஞ்ச் அப் தள்ளிட்டு இருக்கான் மத்திய அரசு மாநில அரசும். இவன் ஒரு ஜால்ராவுக்கு ஒரு அமைப்பு போடுவானா, அவன் ஒரு ஜால்ராவுக்கு குழு போடுவானா. ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறேன், 5 அறிக்கை சமர்ப்பிக்கிறேன், இதனால் வரைக்கும் காலம் கடத்துறான். ராத்திரியில கொசுகடி நமக்கு தான் உண்டு. பரீட்சை நேரம்டா, பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தையோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய பொது தேர்வு நேரம். இந்த நேரத்திலேயாவது நீங்க பொது தேர்வு நடக்கிற இந்த நேரத்திலேயாவது இரவு நேரத்தில் மின்சாரத்தை தடை செய்யாத. பகல்ல என்ன கருமாந்திரமான போய்ப்போ எனக்கு கவலை இல்லை. பள்ளிக்கூட குழந்தைங்களோட மனசுல ஒரு விதைய அரசுக்கு எதிரான அவமான சின்னத்தை உருவாக்காத. இரவு நேரத்தில் பரீட்சை எழுதுற நாட்கள்லயாவது இரவு நேரத்தில் நீங்க மின்சாரத்தை தடை செய்யாதுன்னு கேட்டுக்கிட்டதுக்காகத்தான் இன்னைக்கு இந்து முன்னணி இந்த சாலையில வந்து வீதியில நின்றுட்டு இருக்கு. அன்பார்ந்த பெரியவர்களே, பாரதியார் சொன்ன ஒரே ஒரு வசனம் இருக்கு. பாஞ்சாலிய துயில் நுழையும் போது அங்க இருந்த பீஷ்மரும் துரோணாச்சாரியார நின்றுகிட்டு இருந்த நிலையத்தான் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் விரிவிப்பாரு. நெட்டை மரம் என்று நிட்டு பெட்டை வீரம் பேசக்கூடிய அந்த பெரியவர்களால இந்த நாட்டுக்கு என்னடா பலன்னு கேட்பாரு. அதே மாதிரி தான் இருக்கும் இங்க இந்துக்கள். நாம வெறும் நெட்டை மரமா நின்றுட்டு இருக்கோம், பெட்டை வீரம் பேசி நமக்குள்ள புழுதிக்கிட்டு இருக்கோம். எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு இளைஞர்களை கூட இந்த தேசத்துல நாம பார்க்கறது அரிதா இருக்கிற காலத்துல இதோ வந்திருக்கிறாங்க இந்து முன்னணி தொண்டர்கள். எங்களுக்கு வீரம் இருக்கிறது, எந்த அரசாங்கம் தவறு செய்தாலும் கேட்கக்கூடிய திராணி எங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கிற இந்து முன்னணிக்கு உங்க ஆதரவை தெரிவிக்கணும்.